ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விலாக்ஸ். இந்த வீடியோ அம்மாங்க ஊர் திருவிழாவோட கடைசி நாள் எடுத்தது. கடைசி நாள் திருவிழா எப்படி போச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ விலாக கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோ ஆக்சுவலாக வியாழக்கிழமை எடுத்தது. புதன்கிழமை ரித்துவின் பயங்கர சேட்டாக அவங்க அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தான். அப்படின்றனால வியாழக்கிழமை ரித்துவின் மகிழினி 2 பேரையும் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டா. ஸ்கூலுக்கு நாங்களாம் இருக்கும்போது நீ ஸ்கூலுக்கு போகலாமா? ஐயோ அழகு பிள்ளை கலெக்டருக்கு படிக்க போகுது. போய் பத்திரமா படிச்சுட்டு வா. அப்படியா? நாங்கெல்லாம் இங்கே உட்காந்துருக்கோம். அது எவ்வளோ ஜாலியாக கிளம்புது பாரு. பாய் சொல்லிட்டு பாய். மெயின்ஸ் எழுத போகுது இன்னைக்கு. எல்கேஜி தானா நீ? யூகேஜி கூட இல்லையா? எல்கேஜி தான். எல்கேஜிக்கு லீவ் கொடுக்க மாட்டாங்களா? அவங்க அம்மாவுக்கு லீவ் வேணும் அதனால. ஓ ஓகே பாய். தங்கம் பாய். சரிடி தங்கம். அங்க ஏதோ கீழே விழுந்துருச்சு. அந்த பேக் கீழே அவனை எடுத்து வைடி. கோயிலுக்கு போலாண்டி. நீங்க முத சோத்த தின்னுங்கடி. தின்னுட்டு போலாம். நீ தின்னுட்டு தூங்காத. சரி படுத்தேனா கொன்றுவேன். ஏய் என்னல பண்றீங்க? இட்லி வாங்கிட்டு வாங்க. போங்க. இட்லி வாங்கிட்டு வாங்க போங்க. எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போயிடுச்சு. ஆமா. 11வது 11வது 7வது எது? 4வது 10வது 9வது எல்லாம் ஒத்தப்படையில் உட்காந்துருக்கா. அது ஒண்ணுதான் ரெட்டப்படையில் உட்காந்துருக்கு. சாப்பிட்டு குளிச்சுட்டு எல்லாரும் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு நேத்திருந்து சொல்லிட்டு இருக்கேன். அதனால நீ கண்டிப்பாக போகணும்னு கிளம்ப சொல்லிட்டேன். எப்போவும் இவங்க தான் கோயிலுக்கு கூப்பிடுவாங்க. இந்த டைம் நான் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனேன். உங்களுக்கு தான் கடவுள் நம்பிக்கை இல்லையே, அப்புறம் ஏன் கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னு ஒரு சிலர் கிளம்புவாங்க. எனக்கு கோயிலுக்கு போகணும்னு தோணுச்சு, அதனால நான் கோயிலுக்கு போனேன். ஆதி முருகன் செல்லும் வழி. இதுதான் மகாலட்சுமி குடி. தெரியல, ஒரு தடவை தான். நல்ல ரோடு போட்டாங்கடி. இப்ப மண்ணு தரையா இருந்துச்சு. மண்ணு தரையா இருந்துச்சு, பயமா இருக்கும். ஏத்த இறக்கமா. ஆமா ஆமா ஆமா. பூடி சின்ன பழனி. நான் யாரா அது அங்க ஒருத்தர் நிக்கிறாருன்னு பார்த்தேன். செல்லடி தாத்தா நேத்தெல்லாம் சொன்னார்ல, கருப்பு கருப்போ அப்படி. அம்மாங்க ஊர் எந்த ஊர், எந்த ஊரில் திருவிழா அப்படின்னு ஒரு சிலர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அம்மாங்க ஊர் பண்ணைப்பட்டி. அம்மாங்க ஊரில் ஆதிமுருகன் அப்படின்னு ஒரு முருகன் கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு தான் வந்தோம். இந்த குகை போகர் இருந்த இடம்னு சொல்லுவாங்க. என்னமோ தெரியல, எனக்கு ரொம்ப நாளாக முருகன் கோயில் போகணும்னு தோணிகிட்டே இருந்தது. அக்கா அவங்கெல்லாம் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க. அப்பயும் என்னால் போக முடியல. அட்லீஸ்ட் பழனிக்கு போயிட்டு வரணும்னு நினச்சேன், அதுவும் முடியல. இவ்வளோ தூரம் இந்த முருகனையும் பார்க்காம போகக்கூடாது, கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டு வந்தேன். நான் இப்போவும் சொல்கிறேன், ரெகுலராக கோயிலுக்கு போகிற ஆள் கிடையாது நான். இருந்தாலும் என் மனசுக்கு போகணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக போயிட்டு வருவேன். போயிட்டு வரவும் ஒரு திருப்தி கிடைச்சதான்னு கேட்டேன். எஸ், கண்டிப்பா கிடைச்சது. எல்லாரும் எவ்வளவு மெதுவா போறாங்க. ஓரம் போ ஓரம் போ. வண்டி வருது. காரடி யார் அவன்? வருஷம் அங்க உட்காந்துட்டானா? பெருமாள் மலையில இதுல ஏறு. இதுல இன்னும் மேல வர தோட்டத்துக்கு போயே ரொம்ப வருஷம் ஆச்சு. எனக்கெல்லாம் பல வருஷம் ஆன மாதிரி இருக்குது. கோயிலுக்கு போயிட்டு அப்படியே பக்கத்தில் தான் தோட்டம் இருக்குது அப்படின்றனால நேராக தோட்டத்துக்கு போயிட்டோம். தோட்டத்துக்கு ரொம்ப வருஷம் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே. என்ன பண்ணுறீங்க எல்லாரும்? ஐயா வேண்டாம், போகலாம். ஆமாம், நான் போய் ரெஸ்ட் எடுக்கணும். என்னாச்சு? பழுத்து விழுகுதா? இது என்ன
இப்போ சரி பழுத்து விழுகுதுன்னா கொடுங்க சாப்பிட்லாம். அங்கே இருக்கு வீட்டில் பழுக்க போட்டுருக்கு. சாப்பிட்லாம் எடுங்க. அம்மாவங்க தோட்டத்தில் நிறைய மாமரம் தான் இருக்குது. வருஷம் வருஷம் மாங்காய் சீசன் அப்படின்னா அம்மா வந்து மாங்காய் கொடுத்து விடுவாங்க, இல்லாட்டி மாம்பழமாக கொடுத்து விடுவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் கொடுத்து விடுவாங்க, காலி ஆயிடுச்சுன்னா அடுத்த பேட்ச் கொடுத்து விடுவாங்க. இன்னைக்கு தோட்டத்துக்கு போய் பழுத்து பழுத்து விழுகுதுன்னு சொன்னோன்னே நாங்களே பறித்து பறித்து சாப்பிட்டோம். இந்த மரம் நான் வச்ச மரம். ஆஹா எங்க மணிகண்டன் தெரியுமா? ஆமாம் உன் பொண்டாட்டி செய்வா. போய் ரசம் வச்சு இது பண்ணி. அவ இன்னைக்கு கோயிலுக்கு போனதால செய்ய மாட்டா. ஆர்கே ஃபேமிலி விலாக்ஸ் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த தோட்டம், இந்த வீடு எங்கள் தாத்தா பாட்டி வாழ்ந்த வீடுன்னு. தாத்தா பாட்டி இறந்து 3 வருஷம் ஆகுது. அவங்க இருக்கும் போதே சொத்தெல்லாம் பிரித்து கொடுத்துட்டாங்க. இப்போ அவங்க இல்லாத இந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்னு நாங்கள் வந்து பார்த்து எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இந்த இடம் மலரும் நினைவுகளாக இருந்தது. இப்போ எப்படி இருக்கு? பானை இருக்கா? ஆமாம். தாத்தாவும் பாட்டியும் எப்பவும் தோட்டத்தில் தான் இருப்பாங்க. ஊருக்குள்ளே வந்தாலும் நைட்டு தூங்குறதுக்கு எந்நேரமாக இருந்தாலும் வந்துடுவாங்க வீட்டுக்கு. இங்கே இப்போ அவங்க இல்லாமல் அந்த இடமே எப்படியோ போச்சு. தோட்டத்துக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு சரி வீட்டுக்கு போகலாம் சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். பறிச்சிட்டியா மாமா? பிடிச்சிட்டியா மாமா? எஜமான் படத்துல வானவராயன் வைத்தீஸ்வரிக்கு பிடிச்சி கொடுத்த மாதிரி போ பிடிச்சி விட்டுட்டாரு. தூங்கிட்டு இருக்க எவ்வளோ எழுப்பி டேஸ்ட் பார்க்க சொல்கிறீங்க. முன்னாடி டேஸ்ட் பார்க்கலாம். வேணும்னு சொன்னேன். வந்துட்டியாடி அழகி தேவதை, வாங்க 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 வாங்க. சேலையெல்லாம் கழட்டி கையில பிடிச்சிட்டு வர மணி இல்லையே. இது இன்னொரு ஜோடி, அது ஒரு ஜோடி, இது ஒரு ஜோடி. பொண்ணு மாப்பிள்ளை மாதிரி வேஷம் போட்டு வந்து வீடு வீடாக வசூல் பண்ணி அந்த காசை வந்து கோயில் உண்டியலில் போடுவாங்க. ரமேஷ் மாமாவையும் தங்கராஜ் மாமாவையும் வச்சு செஞ்சுட்டாங்க. ஐயோ எங்க மாமா வச்சாங்களா? லிப் கிஸ் பண்ணாம போயிட்டாங்களே. ஈவினிங்க்கு மேலே பொங்கல் மாவிளக்கு எடுத்துட்டு ஊர் எல்லாம் சாமிக்கு போய் படையல் போட்டு வருவாங்க. அத்தை வந்து பொங்கல் மாவிளக்குலாம் பண்ணியிருந்தாங்க. அத்தையோடதை எடுத்துட்டு நாங்கள் எல்லாருமே கிளம்புனோம். பிள்ளைங்களுக்கு புதன்கிழமை வியாழக்கிழமை அப்படின்னு 2 நாளைக்கு நல்ல ட்ரெஸ்ஸு, நல்ல கிராண்டான ட்ரெஸ் எடுத்துகிட்டு போனால் இன்றைக்கி மட்டும்தான் போட்டிருக்காங்க. மித்த நேரமெல்லாம் ரஃப்யூஸ் ட்ரெஸ் தான் போட்டாங்க. பிள்ளைங்க இன்றைக்கும் வந்து இந்த ட்ரெஸ்லாம் போட மாட்டோம், கோயிலுக்கு வரலை அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக நீங்கள் வரணும், வந்து பாருங்கள். சின்ன பிள்ளைங்கள்லாம் எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க, எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்காங்க, அதை பார்க்கும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும், வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி இதைத்தான் போடணும் அப்படின்னு சொல்லி போட்டு இழுத்துட்டு போனோம். வரமாட்டேன், அந்த ட்ரெஸ்ஸை போட மாட்டேன்னு சொன்னவளுக கோயிலுக்கு போயிட்டு வந்து ட்ரெஸ்ஸை கழட்ட சொன்னதுக்கு கழட்ட மாட்டேன்ட்டாளுக. அந்த ட்ரெஸ்ஸில் நாங்கள் ரீல்ஸ் எடுப்போன்ட்டு ரொம்ப நேரமாக ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. கோயிலுக்கு போகிற வரைக்கும் தான் இவங்க கூட மெதுவாக போனேன். கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு ரிட்டன் இவங்க வர்றதுக்கு முன்னாடியே நான் வீட்டுக்கு வந்துட்டேன். எல்லா சாமி கோயிலுக்கு போயிட்டு வந்து பொங்கல்லாம் சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தோம். கோயிலில் கும்மி அடிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. சரி வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். சூப்பராக கும்மி அடிச்சிட்டு இருந்தாங்க. கும்மி அடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து சாமி தூக்குவாங்க. கும்மி அடிக்கும்போது நான் கும்மி அடிக்கிறத நல்லா கவர் பண்ணி எடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அக்கா எங்கே கும்மி அடிக்கிறாங்கன்னு தேடி பார்த்து எடுத்தேன். என்னை வீடியோ எடுக்க சொல்லிட்டு வீடியோவே பார்க்கல அக்கா. கும்மி அடித்து முடித்ததுமே முளைப்பாரியும் சாமியும் கரகம் விடுறதுக்காக எடுத்துகிட்டு போவாங்க. அவங்கவுங்க
அவங்க முளைப்பாரி எடுத்துக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் மஞ்சள் தண்ணி விளையாடிக்கிட்டே தான் வந்து சாமி வந்து கரைக்க போவாங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஃபுல்லாக மஞ்சள் தண்ணி விளையாண்டுட்டு சாமி கரைக்கிற வரைக்கும் கூடவே போனோம். இந்த வருஷம்லாம் என்னால் சுத்தமாக முடியல. சாமி தூக்கிட்டு ஊர்வலம் போக ஆரம்பித்ததுமே வந்து நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். அக்காவங்க கொஞ்சம் தூரம் போகலாம் வா அப்படின்னு கூப்பிட்டாங்க. நீங்கள் போயிட்டு வாங்க, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். நான் வந்த கொஞ்ச நேரத்துலேயே அவங்களும் வந்துட்டாங்க. நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும், சீக்கிரமாக வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். என்னடி குளிச்சாச்சா, விளையாண்டாச்சா? மகி பாய், டாடா. சரி மாமா, மாமா பாய். கார் உள்ளே வர முடியல, டிராஃபிக் பண்ணக்கூடாதுன்னு டக்குன்னு கிளம்பிட்டோம். அவ்வளோதான், இந்த விளாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.